எங்க ஊரு பொறுப்பு போச்சுன்னே தெரியல, இன்னும் ஆளே காணுமே. அது என்னண்ணா உன் பொண்ணு ஓடி போச்சாமே? என்னடா சொல்ற? என்னண்ணா உனக்கு தெரியாதா? ரொம்ப பாவனா நீ. பக்கத்து ஊர் பையன் கூட ஓடி போச்சான். ஐயோ, என் குடும்பம் மாறவே போச்சு. உண்மையாவடா சொல்ற? உண்மையா தானே சொல்றேன். இனிமேட்ல இருந்து நீ எப்படி வெளியே தலையை காட்ட முடியும்? மூஞ்சில கட்சி பேட்டு தான் போன போல இனிமேட்டு. நான் அழுது என்ன ஆச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ போ, நான் அப்புறமா பேசுறேன். நோ, நான் அழுற ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் வந்தா. நீ போடா, என் கதையை காரு முடிச்சு நிக்குது. ஐயா, ஏன் போய் ஒரு அழுறாரா? அவங்க பொண்ணு பக்கத்து ஊருக்கார பையன் கூட ஓடி போச்சு. போயிட்டாளா? நான் தான் எப்படி உசார் பண்ணாலும் பார்த்தா போயிட்டாளா? என்னடா சொன்ன? ஒண்ணு இல்லைண்ணா, போயிட்டாளா? போயிட்டாலன்னு கைதா? என் சொத்து வந்து நையா பைசா கொடுக்க மாட்டேன் அந்த கைதிக்கு. நோ, உனக்கு சொத்தே இல்ல, நீயே பிளாட்பாரா, நீயே கோயில்ல போற உண்டு கட்டி வாங்கி துண்ணு கிடக்குற. அட போப்பா, பேச்சு கூட சொல்லுவானான்றா, சும்மா சிங் பைக் டக்கு டக்குன்னு. எப்படியோ உன் பொண்ணு இன்னைக்கே திரும்பி வந்துரும், நீ வேணா பாத்துக்கினே இரு. அது மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கா, நீக்கு ஒரு சமம் இருக்குதுடா. சம்பவமா? நீங்க எங்க போக கூடாது. மாப்பிள, ரமேஷ் அண்ணா வீட்டான வந்துரு மாப்பிள. யாருக்கிட்ட ஃபோன் பண்றா? என் ஃப்ரெண்டுக்குண்ணா. இங்க இருந்து நான் போகவே மாட்டேன், இன்னைக்கு ஃபுல்லா இங்கதான். டேய், என் பொண்ணு ஓடி போயிட்டாடா, நீ ஏன்டா இது நிக்கிறா? எவ்வளவு நாள் லவ் பண்ண தெரியுமா? நான் ஓடிட்டான். ஒரு வார்த்தை சொல்லி நான் கட்டி வச்சிருப்பேனடா. விடு, அந்த இடத்துல போயிடுச்சு. என்னப்பா, என்ன பிரச்சனைங்க? யார் ரமேஷ் ஆயுதுங்கிறான்? அவங்க பொண்ணு பக்கத்து ஊருக்காரங்க கூட ஓடி போச்சு. ஓடி போச்சா? டேய், இவன் போறவர்கிட்ட சொல்லுகிறான். டேய், கொஞ்சம் வாய மூடுறா. ஏன்பா, ஏன் ஓடி தானே போச்சா? என்கிட்ட சொன்னா ஓடி போச்சுடா, அது எப்பறம் சொல்ல முடியும்? எப்படிலாம் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தான்பா. அந்த பொண்ணு எப்படி ஓடி இருக்கான் பாரு. பக்கத்து இருக்க பையன் யாருப்பா அவன்? பக்கத்து ஊர் தான். அடா, அதை கேட்கலப்பா, அவன் யாருன்னு கேக்குறான். ஆம்பளை பையன். நான் அது கேட்கல, அவங்க அப்பா அம்மா யாரு? அப்பா ஆம்பளை, அம்மா பொம்பளை. இதோட விளக்கம் யார் சொல்ல முடியும்? ஐயோ, கொய்ப்பமாக்குத. நீ ஏன்டா இது நிக்கிற? 3 வருஷமா லவ் பண்ணா, ஓடி போயிட்டாளே. ஓடிதான் போயிட்டால, விட்டுடா. ரொம்ப வேதனைக்கிறா ரமேஷ், கஷ்டமா இருக்குதுப்பா. என்னப்பா, என்ன ஆச்சு? ரமேஷ் விட்டு பொண்ணு பாத்துட்டு உட்கார கூட ஓடி போச்சான். ஐயோ, போச்சு போச்சு, இதுகிட்டயா சொன்னா ஊர் ஃபுல்லா பரவிடுமே. ஏடா ரமேஷ், அவன் ஓடி போற அளவுக்கு என்னடா பண்ண? பொலால் கொடுத்தால. எனக்கு தெரியாதுக்கா, அவன் ஓடி போவான்னு எனக்கு தெரியாதுக்கா. என்னடா பொண்ணு வளர்த்து வச்சுக்கிற ஓடு காலிய? ஐயோ, இதுங்க பேசி கேட்டாலே மனசு தாங்கலையே. டேய், நீ ஏன்டா இதுங்கிற? வாழ்த்தே புடிக்கலனா செத்தலான்னு தோணுது. நீ கம்முனரு, அவ வருத்தம் அவளை உண்டு இல்லாம பண்ணிடுறேன். நடந்து போச்சு. அந்த பையனையும் பொண்ணு கூட சாப்பாடு போடுறா. அட, என்னடா மானங்கட்ட பேர் பேசுற? அது எப்படி ஒண்ணு சேர்த்துக்குவான்? அப்ப சேர்க்க மாட்டான்றியா? அவன் மானஸ்தன்டா, உயிரா போனாலும் சேர்த்துக்க மாட்டான். நோ, வயனு பேசினு இருக்காதீங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஆக வேண்டியதுன்னா ஒரே ஒரு பொண்ணு அவனுக்கு, அதுவும் ஓடி போச்சு. சொத்தெல்லாம் நம்மள மாதிரி ஏஜென்ட்டுக்கு எழுதி வச்சிட்டு போறான். அந்த ஆளே ஒரு பிளாட்பாரம், அந்த ஆளுகிட்ட என்ன சொத்துக்குது? அதுவும் கரெக்ட் தான். ஒன்னுத்துக்குமே பிரச்சனை இல்லாத போயிடுச்சு அது. என் குடும்ப மானத்தே கப்பல் ஏத்தி அமிச்சிச்சு. என்னடா இங்க என்ன பிரச்சனை? வாடா, ரமேஷ் அண்ணா பொண்ணு ஓடி போச்சான்டா. நினைச்சேன் அது போலதான் பண்ணிருக்குன்னு. உனக்கு எப்படியா தெரியும்? ஸ்கூலுக்கு பார்த்து விட்டு இதெல்லாம் வேற பாத்துக்கிறேனியா? நோ, நான் ஸ்கூல் விட்டு வருவேன், அந்த பொண்ணை பாப்பேன், அந்த பொண்ணு என்ன கூட பார்க்காது. டேய் தம்பி, அந்த பையன் எந்த ஊருக்காரன்னு தெரியுமாடா? நோ, பக்கத்து ஊருக்கார பையனா தான் இருக்கும். டேய், அதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப பெரிய சம்பவம் நடத்த போறாரு அண்ணன், இருந்து நம்ம வேடிக்கை பார்க்கலாம். சரி, உனக்கு யார் சொன்னது அந்த பொண்ணு ஓடி போச்சுன்னு? என் ஃப்ரெண்டு பக்கத்து ஊர்ல ஒரு பையங்கிறான், அவன் தான் சொன்னான். உடுப்பா, அதை பத்தியே பேசின்னு இருக்காதீங்க. பாவம் ரமேஷ் கஷ்டப்படுறான். நோ, நீ கவலைப்படாதண்ணா. அட போங்கடா, எல்லாரும் இந்த விட்டீங்களாடா. உங்க அப்பா என்ன சொல்ல போறாரு? அதான் சொல்ல மாட்டாரு. வாடா அப்பா. அப்பா ஏய், வந்துட்டியா? வந்துட்டப்பா. ஏன் இவ்வளவு கோவப்படுற? கோவப்படாம என்னவா பண்ணுவாங்க? அவன் எவ்வளவு வருத்தத்துல இருக்கான தெரியுமா? நானும் ஜெயிச்சிட்டேனே. வெக்கமா இல்ல? இப்படி பேசுறிய வெக்கமா இல்ல? கண்ட நாய்கிட்ட ஓடி போய்க்கிறிய, வெக்கமா இல்ல உனக்கு? கண்ட நாயா? ஏய், என்ன உங்க அப்பா வார பேசுறான்? போ. என்னப்பா, என் ஃப்ரெண்டு பாவா? அது எப்படி மாத? ஓடி போன ஃப்ரெண்டு, ஓடி போனா வீட்டுக்காரன். ஓடி போனா வீட்டுக்காரனா? என்ன பேசுறீங்க? அவங்க கண்டதான் பேசுறாங்க. நீதான் சரியில்லை, கண்ட நாய் கூட வந்துக்கிற. என்னடா அவன நாய் நாயின்றா? கை காலு மூக்கு வாய் எல்லாம் இருக்குதுல்ல.
உங்ககிட்ட பேசல என் பொண்ணுகிட்ட பேசுறேன். சிச்சி சிச்சி இனிமேட்டு அவன் என் பொண்ணே இல்ல. எப்பா என்னப்பா பேசுற நீ? ஆசையா வந்த இப்படி பேசுறிய? எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவாங்க, ஆசையா உன்னை சேர்த்துப்பாங்க. டேய் என்னடா பேசுறீங்க? ஒண்ணுமே புரியலையா? ஒண்ணும் புரியாத வாழ்த்து தான் இப்படி ஓடி போய்க்கிறேன். ஓடி போறது இல்ல தப்பு. தப்பு இல்லையா? 3 வருஷமா லவ் பண்ண. நீ 3 வருஷம் யார லவ் பண்ண? உடு என் காதல போச்சு. அட கரும்பூச்சுனால உன்னால் தானா. என்னடா நீ கரும்பூச்சுனா கண்ட நாயன்றான்? வேற என்னப்பா சொல்ற? வேற எப்படி சொல்ற? கிளிய குச்சி குரங்கையில குத்த மாதிரி ஆகி போச்சா? கிளியா நாயா சொல்ற? இதுக்கு மேல என்னப்பா சொல்ல வேண்டியது இருக்குது? வீட்டுல பெரிய மனுஷன் யாரும் இல்லையா? கூட்டமா பேசி சேர்த்துக்கலாம். நேத்த பேசிட்டு டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் நெக்கல பேசிக்கிறேன். யாரா அவன் சொப்பு தலையா? எங்க ஊர்ல சின்ன பையன். பார்த்து நீ பார்க்காம போனல, நீ பண்ற வேலையா இது? டேய் படா சின்ன பையா, பெரியவங்களை பேச சொல்லு. டேய் நீ ஏன்னா வயசுக்கு மிஞ்சி பேசுவ? வாடா பின்னால. சரிதானா? அவங்க பெரிய மனுஷங்க பேசினுக்கிறாங்க, நீ என்னதுடா போவ? வேடிக்கை தானே பாக்கணும் நீ. சும்மா கெத்து காட்டான்னு பார்த்தேன். நீ கம்முன்னு இரு, பெரியவங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். இங்க பார், இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. அவங்க கூட கிளம்பு போ. ஏப்பா இது மாதிரிலாம் பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? புரியாது, உனக்கு புரியாது. இவ்வளவு நாள் வட்டம் பாரு, புரியாது. டேய் சப்பவாயா, நான் என்ன பேசுனீங்கடா? ஒண்ணுமே புரிய மாட்டேன்டா. டேய் நீ ஏன்டா மூஞ்ச கிட்டே எடுத்துட்டு வந்து ஐதுங்க அடிக்கிறா? அப்பா உன்கிட்ட இந்த கப்பை காட்டுறதுக்கு எவ்வளவு ஆசையா ஓடி வந்தான். நீ ஏப்பா இப்படிலாம் பேசுற? ஓஹோ, கப்பு தான் இப்ப புதிய தாலியா? நோ என்னடா பேசுற நீ? நான் ஓடி போனது கிடைச்ச பரிசுனா இது. ஓடி போனதுக்கு பரிசு தராங்களா? என்னடா அது ஊர் வழக்கம்? ஏய், இந்த கப்புக்காக தான் கூட ஓடுனியா? ஆமாப்பா, இதுக்காக தான் ஓடுனேன். ஐயோ, என் மானமே போச்சே. டம்மா துண்டு கப்புக்காக அடி ஓடி போன. ஏப்பா கப்பு சிறுசா இருக்கலாம்ப்பா, ஆனா நான் தானே வின் பண்ணிக்கிறேன். அப்ப குறுப்பா சேர்ந்து ஓடுனீங்களா? 10 பேர் ஓடணும், அதுல 8 பேர் முன்னாடி அவுட் ஆயிட்டாங்க. நாங்க 2 பேர் தான் ஓடணும், அதுல நான் ஜெயிச்சிட்டேன். ஏய், நீ எங்க ஓடுன? ஓட்ட பந்தயம் கிரவுண்ட்ல ஓடனப்பா. ஓட்ட பந்தயம் ஓடுனியா? ஓட்ட பந்தயமா? என்னண்ணா நீ என்ன பாக்குறா? என் பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொன்னியாடா? ஆமா, அதுவும் அவன ஓடிச்சு, அதனால சொன்னேன். அட பாவி, அவ ஓட்ட பந்தயத்துல ஓடிக்கிறாடா. ஆக மொத்தத்துல ஓடிச்சா இல்லையா? ஆனா ஓடிச்சா? ஓடிக்கிட்டுப்பா. அத சொல்லலாம். திருப்பி மூஞ்ச அவள்தான் தெரிஞ்சுக்கா. சாரிம்மா, அவனுக்கு சொல்றது பேசி கேட்டு நான் உனக்கு தப்பா நினைச்சிட்டேம்மா. நீ கூட என்ன தப்பா நினைச்சிட்டப்பா. நான் உண்மையாலுமே இவன் கூட ஓடி போறேன். டேய் நம்ம 2 பேரும் ஓடி போலாம். எங்க அப்பா என்ன சந்தேகப்பட்டாரு. ஏன்னா ஏழு சொல்லி ஊய்ந்துடுறேன், ஏன்னா லாரில தலை விட சொல்லி விட்டுடுறேன். ஆனா நீ இது மாதிரிலாம் பேசாத, உன் சங்காத்தமே எனக்கு வேணாம். டே நில்லுடா. நேத்துக்க ஐ லவ் யூ. அரசாங்கல் பழக்கம் அங்க பொம்மை ஆயுதுங்கிற பேரு, அவங்ககிட்ட எதனா பேசிக்கோ. எப்பா அவனும் போயிட்டான், இப்ப என்னப்பா பண்றது? குடும்பம் மானமே போச்சு, ஆனா நீ போல. நீ எப்படியாச்சும் போயிடுன்னு பார்த்தனே. நீ யாரையும் லவ் பண்ற? நீ நான் யாரு லவ் பண்றேன்? டேய், இப்பதான் இந்தியாடா. நான் இழிச்சு வாயினா. அட போயா. என்ன ரமேஷ், உன் குடும்பம் எப்படி போய் நிக்குதா? எல்லாம் போங்கடா, என் மான மரியாதை எல்லாம் போச்சுடா. டேய் போன் உனக்கு தான்டா. அப்படியா? இதை வந்துடுறேன். சின்ன பையா எங்கடா போற? பெருமா கோயில் சோறு போடுறாங்களா, சாப்பிட போறேன். அது வா, சோறு கிளறி போகுது. வா இதே வரப்பா. வா. ஐயோ, நான் கூட மறந்துட்டு பாரு, நானும் போறேன். ஐயா, என்ன இப்படி சோத்து காலிதுங்க? சரி ஆயிட போகுது, நானும் போறேன். ச்சே, பெருசா போவன்னு பார்த்தேன், சப்புன்னு போயிடுச்சே. டேய் சோறு வாங்கி வந்துடுறேன்.